அறந்தாய் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோஷன் வீடியோவும் பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலாக இதே கடையில் இந்த பாட்டிலுக்கு நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போறோம். பல பேருக்கு ஞாபகம் இருக்கும், தோராயமா ஒரு 2 வருஷம் முன்னாடி நம்ம கடை ஒரு மிகப்பெரிய தீ விபத்தை சந்திச்சது. நெருப்பு அணைக்கிறதுக்கே 10லேருந்து 12 மணி நேரம் போராட வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்ற பயத்தோட ஷட்டரை உடைச்சு பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் கடுமையான சேதம் அடைஞ்சிருந்த கடை இந்த பாட்டில் இருந்த இடத்துக்கும் அதை தாண்டியும் பெருசா சேதாரம் இல்லாம ஒரு எல்லை கோடு போட்ட மாதிரி இருந்தது. இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா, இந்த பாட்டிலுக்கு நேர் மேல இருந்த ஏசி உட்பட உருகி ஊத்தி இருந்த நிலையில இந்த பாட்டில் இப்ப எப்படி இருக்கோ இதே மாதிரிதான் அன்னைக்கு இருந்தது. இந்த பாட்டில் எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் நாள் அரசர் குலத்தை சேர்ந்த ஒரு பாயமா தன்னோட புனித யாத்திரையை முடிச்சுட்டு அவங்க கொண்டுட்டு வந்த சில பொருட்களோட இந்த பாட்டில தண்ணி வச்சு என்கிட்ட கொடுத்தாங்க. நான் ஏதோ ஒரு மினரல் வாட்டர்னு நினைச்சிட்டு குடிச்சிட்டு இதே இடத்துல இப்படியே வச்சுட்டேன். இந்த சம்பவத்தப்போ இந்த பாட்டிலுக்கு எதுவுமே ஆகலைங்கிற ஆச்சரியத்துல அவங்களுக்கே போன் பண்ணி இதை பத்தி விசாரிச்சப்பதான் அவங்க சொன்னாங்க, அவங்க புனித யாத்திரை போற மெக்கால ஜம்ஜம்னு ஒரு வத்தாத ஊத்து இருக்கணும், அங்கிருந்து வரக்கூடிய தண்ணிக்கு மிகப்பெரிய சக்திகள் இருக்கு, அதை முக்கியமானவங்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்கிறதும் தெரிஞ்சது. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமே எங்க வீட்டுல அந்த தண்ணியை வீடு ஃபுல்லா தொளிச்சு விட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த சாமி ரூம்ல வச்சு என் மனைவி சாமி கும்பிட்டு இருக்காங்க. இது தற்செயலா நடந்ததா இல்ல அந்த தண்ணிக்கு உண்மையிலே அப்படி எல்லாம் சக்தி இருக்காங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த அம்மா என்ன ஒரு மாற்று மதத்து நபருன்னு எல்லாம் பார்க்காம அவங்கள ஒருத்தனா நினைச்சு அந்த புனிதமான தண்ணியை கொண்டாந்து கொடுத்த அந்த அன்பு தான் நடக்க இருந்த ஒரு மிகப்பெரிய பேரழிவை தடுத்து நிறுத்தி இன்னைக்கு இந்த நிறுவனம் தொடர்ந்து நடக்கிறதுக்கும் இன்னைக்கு நான் முன்னாடி உட்காந்து இப்படி பேசுறதுக்கும் காரணமா இருக்குன்னு நான் முழுமையா நம்புறேன். அந்த அன்புக்கு இந்த நிறுவனம் இருக்கிற காலம் வரைக்கும், என் உயிருள்ள காலம் வரைக்கும் நாங்க கடமைப்பட்டிருக்கோம். இந்த சந்தர்ப்பத்தில் அனைத்து இஸ்லாமிய நண்பர்களுக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்களை இந்த நிறுவனம் சார்பாகவும் என் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.